No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இனிமேல் தமிழ்நாட்டில் கஸ்டோடியல் டெத்தே நடக்காதுன்னு சட்டமன்றத்தில் அவர் பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் 34. அஜித்குமார் கேஸில் பார்த்தீங்கன்னா 2 மாசமா சிபிஐ விசாரணையில் இருக்கு இல்லையானா, இது ஏன் இன்னும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரல? இன்னைக்கு ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தாலே என்ன ஒரு விஷயம், முதல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேருன்னு இருந்த ஒரு விஷயம், ஆட்சிக்கு கெட்ட பேருங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு உருவாகி உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் கூடிய கட்சிக்காரர்கள் இதில் தலையிடுறாங்க. ஆனால் இது எப்படி வெளியில் வந்துச்சு, மீடியாவும் முழுசாக களத்தில் இறங்கி கையாண்ட ஒரு விதம். கூடுதலாக அந்த வீடியோ வெளியில் கிடச்சது, அடித்த வீடியோ. அந்த வீடியோ மட்டும் வெளியில் இல்லைன்னா நீதிமன்றத்தில் நம்ம இந்த சக்ஸஸை கொண்டு போயிருக்க முடியாது. 8வது மாதத்தில் மட்டும் 3 காவல் நிலைய மரணங்கள். மாரிமுத்து என்கிற நபர் உடுமலைப்பேட்டை வனத்துறைகளால் அடிக்கப்படுறாரு. கோயம்புத்தூர் நகர் காவல் நிலையத்தில் அறிவொளி என்கிற நபர் தானே ஓடி போய் 2வது மாடியில் போய் இறந்து போனதாக எஃப்ஐஆர் ஆகுது. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி சேலம் நகர் காவல் நிலையத்தில் ஒருவர் விசாரணைக்கு போன இடத்துல அவர் காவல் நிலையத்திலே மயங்கி விழுகிறார். இதெல்லாம் எங்கேயோ நியூஸாக கூட வெளியே வருது. ஆமாம், நியூஸாக கூட வரல. இது போன்ற கஸ்டோடியல் டெத்துகளில் இன்ஸ்பெக்டர் அளவில் ஈடுபட்டா அவங்க மாட்டிக்கிட்டா அவங்க மேலே எஃப்ஐஆர் ஆயிரும், ரிமாண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சாத்தான்குளம் வழக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டு அஜித் வழக்கு. இதில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாராவது ஈடுபட்டா அவர்களை காப்பாற்றுவாங்க. அப்படியும் சொல்ல முடியாது இல்லையா சார்? இப்போ ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் இன்னும் முடியலனாலும் அந்த காவல்துறை அதிகாரிகள் இப்போ சிறையில் ஆமாம், அவங்க இன்ஸ்பெக்டர் ரேங்க் தானே. அஜித்குமார் கேஸ்ல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க மேல குற்றப்பின்னணி இருக்குன்ற மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம். ஆனா நிகிதா மேலதான் குற்றப்பின்னணி இருக்கு, அதை ஏன் விசாரிக்கல? இப்போ நான் சொல்றேன், நிகிதா மீது எந்த நடவடிக்கையும் பாயாது. அதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அந்த அளவுக்கு அவர்களை அந்த கேஸை விசாரிக்கிறாங்களா சார்? அதெல்லாம் நடக்கும் சார், எல்லாமே விசாரணை நடக்கும், தீவிரமா நடக்கும், பரபரப்பா இருக்கும். முடிவுகள் மட்டும் வேற வேற. இப்போ ஒரு என்கவுண்டர் மணிகண்டன் சம்பவத்தில் பல காவல்துறை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்களுக்காண்டி நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா, நாங்கள் அடிச்சு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, இங்கே எங்கள் ஆட்களை ஒருத்தர் திருப்பூரில். ஆனால் நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபா கொடுத்துருச்சுல. உடனடியாக அரசு நிர்வாகம் என்ன செய்யுது, முதல் நாள் சிறப்பு எஸ்ஐ மணிகண்டன், அடுத்த நாள் நீங்கள் மணிகண்டனை கூட்டு போய் சொல்லிட்டீங்கல்ல, தீர்வாகும். தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் போலீஸை கை வச்சா பதிலுக்கு போலீஸ் யார் போலீஸை அடித்தார்களோ அவர்களை ங்கிற ஒரு மாடல் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ 34 பேரை தமிழ்நாட்டில் அடிச்சு இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ சட்டம் உங்கள் கையில் இருக்குங்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பை சேர்ந்த மாநில செயல்பாட்டாளர் அண்ணன் ஆசீர்வாதம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். நான் வணக்கம். 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 இந்த மடப்புரம் அஜித்குமார் அவர்களுடைய கேஸ் மக்கள் எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. 2 மாசமா அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எல்லாருமே அஜித்குமார் அவர்களுடைய கேஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 4 வருஷத்துல 34 லாக்அப் டெத் நடந்திருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. நீங்க ரொம்ப நாளாவே இந்த கேஸ் எல்லாம் பார்க்குறீங்க, சமூக ஆர்வலராக செயல்பட்டுட்டு வரீங்க. இந்த கேஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கண்ணா. இல்லை, இது ஏன் இந்த 34ங்கிற எண்ணிக்கையை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த எண்ணிக்கை, அதுக்கு முன்னாடி எண்ணிக்கை இருக்குது. ஏன் இதை குறிப்பிடுறோம் அப்படின்னா, சென்னையில் 2021 G5 காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட விக்னேஷ் வழக்கில் தமிழ்நாடு முதல்வர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். அந்த கொலைக்கு அது குற்ற பின்னணி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்முடைய அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு வருத்தம் தெரிவித்து அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இனிமேல் தமிழ்நாட்டில் கஸ்டோடியல் டெத்தே நடக்காதுன்னு சட்டமன்றத்தில் அவர் பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் 34. அப்போ சட்டமன்றத்தில் பேசி நான் இதெல்லாம் தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த டயத்தில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் நடந்தால் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளணும். அதுலேருந்து சிபிசிஐடிங்கிறது இல்லாட்ட முன்னாடி நீதிமன்றத்துக்கு தான் போகும். இந்த கஸ்டோடியல் டெத்துங்கிறது முதல்வர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் சிபிசிஐடி. அப்போது இன்னைக்கு வரைக்கும் அது குறையலை அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ நம்ம அஜித் மேட்டரில் கூட சிபிஐ தேவையில்லை அப்படின்னு தான் நம்முடைய நிலைப்பாடு இருந்தது. சிபிஐ தேவையில்லை, ஏன்னா சாத்தான்குளத்தில் சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது உள்ளூர் சிபிசிஐடி காவல்துறை. ஏன்னா எல்லாத்தையும் அரசு கைது செய்தது சிபிசிஐடி தான். அது மாதிரி நீதிமன்ற நடுவர் பாரதிதாசனுடைய விசாரணை மிக தெளிவாக இருந்தது, மிக தெளிவாக. அதுதான் மிகப்பெரிய இதாக இருந்தது. சிபிஐ போனதுக்கப்புறம் அது ஓடாத மாடு மாதிரி உட்காந்துருச்சு. அதே தான் நம்ம தூத்துக்குடி 16 பேர் சுட்டு செய்யப்பட்ட சம்பவத்திலையும் சிபிசிஐடி இருக்கிறது வரைக்கும் அது சிறப்பாக போனது.
அதில் எந்த மாற்றம். ஆனால் சிபிஐ வந்ததுக்கப்புறம் அதுவும் ஓடாத ஒரு நிலை. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க சொல்ல மக்களோட இல்லை எல்லாரோடைய அதிகபட்ச நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றுங்க, இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றுங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா? இல்லை, அது பொதுவாக மக்களுடைய பார்வையிலேருந்து சிபிஐ அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி சென்ட்ரல் அரசும் ஸ்டேட் அரசுக்களும் சிபிஐங்கிறது அவங்கவுங்க அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிபிஐயாக தான் இருக்குது. ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு சிபிஐ இல்லை. எங்களுடைய அனுபவத்தில்னா சிபிசிஐடி மிக சிறப்பாக உள்ளூர் போலீஸார் மிக சிறப்பாக விசாரணை செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்களோட நம்ம வேண்டான்னு சொன்னால் சிபிஐ கொடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு பாருங்கள், முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போதே அதில் நிறையா குறைபாடு இருக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் ரிட்டன் பண்ணிட்டாங்க. அவசரமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அஜித்குமார் கேஸில் பார்த்தீங்கன்னா 2 மாசமா சிபிஐ விசாரணையில் இருக்கு இல்லையானா, இது ஏன் இன்னும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரல? இப்போ தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிக்கிதா கேஸையுமே இப்போ தான் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் அஜித்குமார் கேஸை நம்ம 2 விஷயமா பார்க்க வேண்டியது. ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே வெளியில் வந்து பேசலை நீதிமன்றத்தில். மக்கள் கண்காணிப்பகம் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் நீதிமன்றத்துக்கு போகும்போது வந்து அந்த பகுதியைச் சேர்ந்த சம்பவத்தை பார்த்த ஒரு வழக்கறிஞர் கார்த்திகேயனுக்கு ஒரு மூலியமாக தான் நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளே போனோம். பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு ஆரம்பத்தில் வரலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கஸ்டோடியல் டெத்து நடந்தாலே என்ன ஒரு விஷயம் என்னென்னா வந்து முதல்ல வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேருன்னு இருந்த ஒரு விஷயம் ஆட்சிக்கு கெட்ட பேருங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி உருவாகி உள்ளூரில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் இதில் தலையிடுறாங்க. அஜித்குமார் வழக்கிலையும் உள்ளூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை தலையிட்டாங்க. பண விஷயங்கள்லாம் மாறிச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. கிரவுண்டில் எல்லாமே நடந்தது. உலக அறிந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி சூழலில் தான் விக்டிம் பயந்துக்கிட்டு இல்லை ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக வெளியில் வரல. இப்போ தான் அவங்க வெளியில் வந்து பேச தொடங்குறாங்க. அப்போ ஒரு அரசியல் அழுத்தம் அங்கே இருந்ததுனால தான் நீதிமன்றத்துக்கு போகலை. ஆனால் இது எப்படி வெளியில் வந்துச்சு, பெரிய அளவில் வெளியில் வந்துச்சுன்னா 2 விஷயங்கள். மனித உரிமை அமைப்புகள் ஒரு பக்கம் தலையிடுற மாதிரி மீடியாவும் முழுசாக அதை முழுசாக களத்தில் இறங்கி கையாண்ட ஒரு விதம். கூடுதலாக அந்த வீடியோ வெளியில் கிடச்சது, அடித்த வீடியோ. அந்த வீடியோ மட்டும் வெளியில் இல்லைன்னா நீதிமன்றத்தில் நம்ம அந்த சக்ஸஸை கொண்டு போய்க்க முடியாது. இதையும் பல 10ஓடு 11 ஒரு நீர்த்து போகக்கூடிய வழக்காக ஒரு டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையை. ஏன்னா நீதி ரொம்ப லேட்டாக தான் நம்ம வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சமீபமாக இந்த மாதம் உடுமலைப்பேட்டையில் ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த மாரிமுத்து என்கிற நபரை வந்து முதல் நாள் வந்து அவருக்கு வந்து விடுதலை கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில். ஆமாம், கஞ்சா வழக்கு. அந்த கஞ்சா வழக்கே பொய் வழக்கு, பொய் கேஸ். ஏன்னா அவர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் ஃபாரஸ்ட் நிலத்தை வந்து உழுவுடை செய்கிறாரு. அதுக்கு எதிராக வனத்துறை வந்து அவர் மேலே வழக்கு போடுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு 2 மணிக்கு வாங்கிட்டு அவர் பஸ்ஸில் போகும்போது 3 மணிக்கு அவரை வந்து திரும்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அடுத்த நாள் காலையில் பண்ணிக்கிட்டார், அதுவும் பாத்ரூமில். அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா நம்பக்கூடியதாக இல்லை. பண்ணிக்கிட்டதாக வனத்துறை முடிக்கிறாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் SC ST போடலை. இன்னைக்கு தேதி வரைக்கும் போடலை, இந்த மாதம் நடந்த சம்பவத்தை. அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா மக்களை திரட்டி போராட வேண்டியிருக்குது, இல்லை அரசியல் தலைவர்கள் இதற்காண்டி குரல் கொடுக்க வேண்டியிருக்குது, இல்லை மீடியா அதில் முழு கவனம். அப்போ ஒவ்வொரு வழக்கிலையும் மீடியா கவனம் செலுத்தினா மட்டும்தான் கவனிக்கப்படுது. ஒவ்வொரு வழக்கிலையும் அரசியல் தலைவர்கள் பேசினா மட்டும்தான் கவனிக்கப்படுது. அப்போ பேச முடியாத வழியற்ற இல்லாத குடும்பங்கள், எங்களை போன்ற அமைப்புகளுக்கு வந்து கவனத்தில் வராத அந்த குடும்பங்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆகுறது? ஏன்னா மக்கள் பெருசாக பேசுகிறத நியூஸில் பார்க்குற விஷயங்களுக்கு தான் பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம லாக்டவுன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அந்த கேஸ் நமக்கு தெரியும். இப்போ அஜித்குமார் தெரியும். இந்த விக்னேஷ் என்ற அவரோட கேஸ் தெரியும். மற்றபடி இந்த 34 கேஸில் பாதி பேருக்கு என்ன கேஸுன்னே தெரியாது. மக்களுக்கு மட்டும் இல்லை, வந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவில் போய் சேரலை. ஏன்னா மீடியா வந்து எல்லா வழக்குலையும் வந்து கையில் எடுக்கணும்னு தேவையெல்லாம் இல்லை. சில வழக்குகளில் வர்றாங்க, சில வழக்குகளை வர முடியாத ஒரு சூழல் இங்கே வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு எளிமையாக சொல்கிறதா இருந்தால் ராஜா வந்து கடந்த ஆண்டு 2023 வந்து விழுப்புரத்தை சேர்ந்த ஜிஆர்பி தெருவை சேர்ந்த ராஜா, அவரை வந்து கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க. நெஞ்சுவலி ஏற்பட்ட உடனே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவர் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இறந்து போகிறார். அது சந்தேக மரணம்னு போடுறாங்க. என்ன ஒரு கொடூரம். அதில் என்ன ஒரு சிக்கல்னு பாருங்களேன். இந்த நீதி வந்து தாமதமாக கிடைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த வழக்கில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம். அதில் என்ன போர்ஜரியெல்லாம் போலீஸ் பண்ணிச்சுன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டிலேருந்து 20 அடி தூரத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டு போகலை. ஆனால் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனதாக எஃப்ஐஆர் இருக்குது. ஜிஹெச்சுங்கிறது அதை காட்டிலே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படி கிராஸை தாண்டினோம்னா ஜிஆர்பி தெருவுடைய ஆப்போசிட்டு ஜிஹெச். ஆனால் 3 கிலோமீட்டர் கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அவர் போனதாக எஃப்ஐஆர். அதில் ஒரு போர்ஜரி.
அதுக்கப்புறம் வந்து இந்த உண்மை எப்போ கண்டுபிடிக்கிறோன்னா 40 நாள் கழித்து அவருடைய பாடியை தோண்டி எடுத்து அழுகி போன நிலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். காயங்களை கண்டுபிடிக்க முடியல. முதல்ல சம்பவம் நடக்கும்போதே மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியர் வழக்கின் கீழ் இந்த விசாரணை நடந்து 176 ஒன்னிய பழைய சிஆர்பிசியில் போட்டிருந்தா ராஜா வழக்கில் காயங்களை உறுதிப்படுத்தியிருப்போம். காயங்களை உறுதிப்படுத்தியிருந்தா குற்றத்தில் ஈடுபட்ட போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்க சாத்தியமாயிருக்கும். காயங்கள் உறுதிப்படுத்தியிருந்தால் பாதிக்கப்பட்டவருக்கான மறுவாழ்வு கிடைச்சிருக்கும், நிவாரணம் கிடைச்சிருக்கும். அவங்க மனைவி வந்து எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்கனால ஒரு SC/ST ஆக்டில் வருதுன்னா அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடச்சிருக்கும். அப்போ இவ்வளோ நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல சம்பவம் நடந்த உடனே சந்தேக மரணம்னு போலீஸ் தனக்கு சாதகமாக வழக்கு போட்டதுனால நீதியை கண்டுபிடிக்க முடியாமலே போச்சு. 30 நாள் கழித்து பாடியில் வந்து காயங்களை கண்டுபிடிக்க முடியல. உயர்நீதிமன்றம் தலையிட்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. அதே GRP தெருவில் அற்புதராஜ்னு ஒருத்தர் வந்து முதல் நாள் விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க, சாயந்தரம் விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு நீதிமன்ற நடுவர் ராதிகா தான் கொடுக்குறாங்க. இவர் நலமாக இருக்கிறாரு, இவர் ரிமாண்ட் பண்ணலான்னு. பழைய வழக்கில் ஒரு வாரண்ட் கேஸில் எத்தனை வயசு அவருக்கு? 30 வயசு. அடுத்த நாள் காலையில் சப்ஜியில் இறந்து கிடக்கிறார். இறந்த உடனே விசாரணை யாருன்னா முதல் நாள் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல அந்த JM என்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ராதிகார் தான் விசாரணை அதிகாரி. என்ன நீதி கிடைச்சிரும்? முதல் நாள் உடல் தகுதி உள்ள நபர்னு கொடுத்த அந்த நீதிமன்ற நடுவர் அடுத்த நாள் சிறையில் நடந்த மரணத்துக்கு அவங்க தான் விசாரணை செய்கிறாங்கன்னா என்ன நீதி கிடைச்சிரும்? அப்போ அவங்க எப்படி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? எப்படி கொடுத்தாங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. அவர் வந்து அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை, ஹார்ட் அட்டாக் இருந்தாருன்னா அப்போ முதல் நாள் வாங்கின ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் என்னது? அது சும்மா கண் துடைப்பா? இது சம்பந்தமா பண்ணாமே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஆமா, இது சம்பந்தமா நீதிமன்ற நடுவர் மீது பாதிக்கப்பட்ட குடும்பம் புகார் அனுப்பியும் நடவடிக்கையே இல்லை. ஒரு நடவடிக்கை ஏன்னா வலுவற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், அவங்களுக்கு கேட்க நாதி இல்லை. குடிசைக்காரர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆதி திராவிடர்கள், அவங்களுக்குன்னு பேசுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. விழுப்புரத்தில் யாருமே கிடையாது. எங்களை போன்ற அமைப்புகள் தான் பேசணும். இதையெல்லாம் நாங்கள் பேசும்போது போலீஸுக்கு எதிரானவங்களாக மாறிடுறோம். போலீஸுக்கு எதிராக பேசுகிறங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து உருவாகும். இப்படி பல வழக்குகளில் வந்து நீதி வந்து கிடைக்குது. இப்போ இந்த 3 மாதத்தில், இந்த ஒரே மாதத்தில் மட்டும் 8வது மாதத்தில் மட்டும் 1/8/2025 அன்னைக்கு மாரிமுத்து அப்படிங்கிறவர் வந்து உடுமலைப்பேட்டையில் வனாச்சர அலுவலகத்தில் இறக்குறாரு. 2/6/2025 அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் B1 போலீஸ் ஸ்டேஷனில் ராஜன் என்ற அறிவொளி, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராம். அவரே ஒளியாந்து வந்து 2வது மாடிக்கு போய் இன்ஸ்பெக்டர் ரூமில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். இது எங்கே போய் சொல்லுவீங்க? அவர் பேர் வேறு அறிவொளி, 2வது மாடியில். அப்போ போலீஸ்கெல்லாம் அஜாக்கிரதையாக இருந்தாங்க அப்படின்னு சந்தேகம் வரணும். சேலம் டவுன் ஸ்டேஷனில் துரைசாமி அப்படிங்கிறவர் நபர் வந்து 23/8 வந்து விசாரணைக்கு போன இடத்துல மரணமாகிறார். அவர் ஒரு பத்திரம் எழுதக்கூடிய ஒரு எழுத்தர். அதையும் சந்தேகம் மரணம் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்குறாரு. இந்த ஒரு மாசத்துல மட்டும் 3 கஸ்டோடியல் டெத்து தமிழ்நாட்டில். இதெல்லாம் எங்கேயோ நியூஸாக கூட வெளியே வரல. ஆமாம், நியூஸாக கூட வரல. எல்லாத்தையுமே மூடி மறைக்கக்கூடிய வேலை, உறவினர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற வேலை. ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்த உடனே எல்லா கேஸ்லேயும் போலீஸ் வந்து பேரம் பேசி லஞ்சம் கொடுக்குறாங்க. எல்லா கேஸ்லேயும் கொடுக்குறாங்க. எங்களை போன்ற அமைப்புகள் உள்ள நுழைஞ்சா மட்டும்தான் சில விஷயங்களில் தடுக்கப்படுறது. மற்ற எல்லா கேஸ்லேயும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க. அஜித் வழக்கில் உட்பட பணம் கொடுக்கப்பட்டிருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முரண்பாடு என்னென்னா வந்து இது போன்ற கஸ்டோடியல் டெத்துகளில் வந்து இன்ஸ்பெக்டர் அளவில் ஈடுபட்டால் அவங்க மாட்டிக்கிட்டால் அவங்க மேலே FIR ஆயிரும், ரிமாண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சாத்தான்குளம் வழக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டு அஜித் வழக்கு. இதில் IPS ஆஃபீஸர் யாராவது ஈடுபட்டால் அவர்களை காப்பாற்றுவாங்க. அப்படி ஒரு பாகுபாடும் இருக்குது. ஆனால் திட்டமிட்ட 1 வருஷத்துக்குள்ளே IPS ஆஃபீஸருடைய விதிமுறைகள் பிரகாரம் குற்றத்தில் ஈடுபட்டவர் மீது 1 வருஷத்துக்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட்டு தாக்கல் பண்ணணும். திட்டமிட்டே டிலே பண்ணுறாங்க. அப்போ ஹையர் ஆஃபீஸர் தவறு செய்யும்போது அதை மறைக்கக்கூடிய முயற்சியை வந்து திட்டமிட்டே செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போது இந்த அஜித்குமார் கேஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பாதிக்கப்பட்டவங்க மேலே குற்றப்பின்னணி இருக்குன்ற மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பார்க்கணும். ஆனால் நிக்கிதா மேலே தான் குற்றப்பின்னணி இருக்குது, அதையும் விசாரிக்கலைன்ற மாதிரி கேள்விகள். அதான் சார், இப்போ நீங்கள் அதிகாரமுள்ள நபரா, இல்லை உங்களுக்கு பின்னாடி அரசியல் சக்தி, உங்களுக்கு பணமோ இல்லை வந்து சாதி பலமோ இருந்தால் இந்த சமூகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு. எங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். ஒன்று உங்கள்கிட்ட பணம் இருக்கணும், இல்லை சாதி ரீதியான பலம் இருக்கணும், அப்படி இல்லாட்டா அரசியல் ரீதியான பலம், அவங்க தான் பாதுகாப்பாக இருக்காங்க.
நிக்கிதாவுக்கு ஒரு பலம் இருக்குது, அதிகார ரீதியான பலம் இருக்குது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு நபர் இருக்கிறதுனால நிக்கிதாவை வந்து யாரும் ஒன்றும் செய்ய போகிறது. யார் சார் அந்த செல்வாக்குள்ள நபர், அந்த அதிகாரமிக்க நபர்? அதை நான் எப்படி வெளிப்படையாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்க கணவர் தமிழ்நாட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கிறவங்க தான் பின்னாடி இருந்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உயர் காவல்துறை அதிகாரி தான் இது குழந்தையாக இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் ரகசிய திட்டம்லாம் கிடையாது. அவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையெல்லாம் பாயாது, அவர்களெல்லாம் முழுமையாக பாதுகாக்கப்படுவார்கள். இப்போவும் நான் சொல்கிறேன், நிகிதா மீது எந்த நடவடிக்கையும் பாயாது. அதை நான் வந்து சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவர்களை கேஸை விசாரிக்கிறாங்களே சார், அதெல்லாம் நடக்கும் சார், எல்லாமே விசாரணை நடக்கும், தீவிரமாக நடக்கும், பரபரப்பாக இருக்கும். முடிவுகள் மட்டும் வேற வேற, என்ன நடவடிக்கை எடுக்க, ஆமாம், முடிவுகள் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். தேவையே இல்லை சிபிசிஐடி இது சிபிஐ விசாரணை. யாரும் தமிழ்நாட்டில் கேட்கவும் இல்லை, யாரும் போராடவும் செய்யலை. வழி எப்படி சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டுச்சு? அப்போ யாரோ சொல்லி தானே இது நடந்திருக்குன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்குது. அப்போ சிபிஐ விசாரணைக்கு போனால் பாதுகாத்துலாங்கிற நம்பிக்கையா? ஏன்னா இந்த கேஸ்ல ஆதாரங்களை அழிக்கிறதே பாத்தீங்கன்னா போலீஸ்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வந்தது இல்லையா சார்? ஆதாரங்களை அவங்க தான் மறைக்கிறாங்க, அழிக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது இல்லை. ஆமா, இப்போ போலீஸ் வந்து சிபிஐக்கு தானே நம்ம போய் ஆகணும். இல்லை சிபிஐக்கு தான் போய் ஆகணும். ஏற்கனவே நமக்கு 2 வழக்கு சிபிஐ பெரிய அளவில் ஒரு பெரிய மாடல் நமக்கு கொடுக்கல. இல்லை இப்போ வந்து சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து எஃப்ஐஆரே போடலை? தூத்துக்குடி வழக்கில் குற்றத்தில் ஈடுபட்ட போலீஸார் மீது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் மீது ஏன் சிபிஐ எஃப்ஐஆர் போடலை? சாத்தான்குளம் வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் முடிவு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சிபிஐ தான் ஏன் விரைவாக விசாரணை நடத்தலை? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விசாரணை முகமைக்கு பின்னாடி ஒரு இப்போ சமீப காலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக இந்திய சூழலில் விசாரணை முகமைக்கு பின்னாடி ஒரு அரசியல் சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது விசாரணை முகமைகள்லாம் ஒரு அரசியல் சக்தியில் தான் இயக்கிற, முன்னாடி இருந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பல வழக்குகளை, ஸ்டான்சாமி வழக்கு நமக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஃபாதர் ஸ்டான்சாமி தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய வழக்கு, அந்த வழக்கு நமக்கு தெரியும். அவர் எந்த குற்றமும் செய்யலை, இன்னைக்கு அவர் வந்து மரணிக்கப்பட்டிருக்கார். இப்படி பல விஷயங்கள்ல விசாரணை முகமைக்கு பின்னாடி சில அரசியல் விஷயங்கள் இருக்குது. உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்குது, என்ஐஏ வந்து பெரிய எதுக்கு அஜித்குமார் வழக்கு சிலது சொல்லிச்சு, என்ஐஏ வந்து மேலேயே நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, நேர்மை இல்லைன்னு உச்ச நீதிமன்றமே பல விஷயங்களில் சொல்லியிருக்குது. சிபிஐ மேலே விசாரணை சொல்லியிருக்குது. நம்ம என்ன யோசிக்கிறோம், இதில் என்ன யோசிக்கிறோன்னா, சிபிசிஐடிக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. எங்களுக்கு சிபிசிஐடி சரியாக ஒரு விஷயத்தை நகர்த்தி கொண்டு வரும்போது, அதற்கான தேவை இங்கே சரியாக நகர்ந்து போகும்போது, சிபிஐங்கிற இன்னொரு தேவையை ஏன் வந்து சொருகிறீங்க அப்படிங்கிறது விஷயம். சிபிஐ கேட்கும் போதெல்லாம் மறுக்கிறாங்க, கேட்காத இடத்துல இங்கே சிபிஐ வந்தது தான் நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள். 10-15 வருடங்களில் மக்கள் கண்காணிப்புகளை பணி செய்கிறோம். இதில் வந்து ஒரு 100 என்கவுண்டர் வழக்குகளை வந்து பார்த்துருக்குறோம். பெரும்பான்மையான வழக்குகளை தலையீடு செஞ்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக 20 தமிழர்கள் சுட்டு ஆந்திரா வழக்கில் சுட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் அன்னைக்கு இருந்த முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காவல்துறையை தாக்க போகும்போது சுடத்தானே செய்வாங்க அப்படின்னு அவங்களுடைய அறிக்கை வந்தது. அதன் பின்பு எங்களுடைய அறிக்கைக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி அவர்களுக்கு ஒரு அரசு பணி, சமையல் செய்யக்கூடிய ஒரு அரசு பணி, நிவாரணம் 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது எங்களுடைய தலையீடுக்கு அப்புறம் தான் அதனுடைய விஷயங்கள்லாம் மாறுச்சு. அது மாதிரி தூத்துக்குடி சம்பவம் நடக்கும்போது, அந்த ஸ்பைரிங் துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது, அதனுடைய வாசலுக்கு முன்னாடி நானும் எங்கள் இயக்குனருடைய பொண்ணு எலினா 2 பேரும் வாசலுக்கு முன்னாடி நின்று தான் அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் உட்பட எல்லாம் வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி குழந்தைகளோடு பெட்ஷீட்டோட மக்கள் போராட போகிறாங்க, எங்களுடைய செய்தி தான் வெளியில் வந்து அது மக்கள் போராட்டமாக மாற்றணும். அது வரைக்கும் எல்லாருமே அது வந்து வன்முறை, உள்ள நுழைஞ்சிட்டாங்க, சிவப்பு சட்டை கருப்பு சட்டை உள்ள நுழைஞ்சிட்டாங்கங்கிற ஒரு மித்தை வந்து எங்களுடைய இது உடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அங்கே இருந்து செஞ்ச ஃபேக்ட் ஃபைண்டிங்கில் பல விஷயங்களை இப்படி வெளியில் கொண்டு, அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியாக நாங்கள் வந்து முக்கியமான ஒரு ஸ்டோரியாக பார்க்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கோகுல் ஸ்ரீன்னு ஒரு பையன் செங்கல்பட்டில் 2022 ஹோமில் அடிச்சுப்பட்டான். ஆமாம், 98 காயங்கள் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட, 17 வயசு குழந்தை. அந்த வழக்கில் தான் தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க. சந்துரு தலைமையில் ஒரு நபர் கமிஷன் போட்டு எல்லா ஹோமையும் வந்து ஆய்வு செய்வதற்கான உத்தரவிட்டது அந்த வழக்கில் தான். அது ஒரு வரலாற்று ரீதியான வழக்காக இப்படி பார்க்குறோம். இப்படி பல வழக்குகளை சொல்லிட்டு போகலாம். ஒரு காவல்துறை அதிகாரி நினச்சா, ஒரு பெரிய அதிகாரி சொன்னால் ஒரு பண்ண முடியுமா காவல்துறையால்?
இல்லை சார், இப்போ ஒரு 34 கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது. அதை நியாயப்படுத்தக்கூடிய முயற்சி இருக்குது. சில வழக்குகளை போலீஸ் மேலே வழக்கு போட்டுக்கிறோம், பல வழக்குகளை காவல்துறை மேலே வழக்கு போடலை. எல்லா பெரும்பான்மையான வழக்குகளில் காசு கொடுத்து அதை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை. என்ன மனநிலை அப்படின்னா, துறையை டிபார்ட்மெண்ட்டு கெட்ட பேருங்கிற ஒரு சைக்காலஜி அவங்ககிட்ட, ஒரு உளவியல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்சி கெட்ட பேருங்கிற ஒரு உளவியல் இன்னைக்கு வந்திருக்குது. இதை தாண்டி அவங்களுக்கு பயம் இல்லாத காரணம் என்னென்னா, பெரிய அளவில் நம்ம தண்டனைகள் எங்கேயும் வாங்கி கொடுக்க முடியலை. ஏன்னா அரசனுடைய கட்டமைப்பு அவர்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லா கரங்களும் நிற்குது. ஒன்றும் இல்லை, ஒரு கஸ்டோடியல் டெத்து நடந்துருச்சு, நடந்து முடிஞ்ச உடனே பாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சுன்னா, அந்த பாடியை கொடுக்குறது வரைக்கும் ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா டீன்கிட்ட தான் இருக்குது, போலீஸ்கிட்ட கிடையாது. விசாரணை அதிகாரியான ஜேஎம்கிட்ட கிடையாது. ஏன்னா சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 2 டாக்டர் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்போ அவங்க அதை சரியாக பண்ணால் வெளியே வந்திருக்கும். அதாங்க, 2 டாக்டர் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், வீடியோ கவரேஜ் இருக்கணும், ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவு செய்யணும், போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடியை பார்க்குறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்க, விக்டிம் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோன்னா அந்த அறிக்கையை நீங்கள் கையில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை கையில் கொடுக்கணும். இதனுடைய ஒரு நகலை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குது. ஆனால் இது எதையுமே ஃபாலோ பண்ண இந்த நாலேஜே டீன்களுக்கு போய் சேராது, முதல் விஷயம். அப்படியே இதை போய் கொடுத்தா கூட இதை செய்ய மாட்டாங்க. இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இப்போ வெளிநாட்டில் லஞ்சம் வாங்குறாங்க, வெளிநாட்டில் தப்பு பண்ணுறாங்கன்னா நடக்குது. செய்கிற வேலைக்கு கூடுதலாக செய்கிறதுக்கு பணம் கேட்குறான், லஞ்சம் வாங்குறான், தப்பு நடக்குது. இங்கே செய்கிற வேலைக்கே பணம் கேட்குறாங்க. அப்படி எல்லாரையும் சொல்லிட முடியாது இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் எந்த கஸ்டோடியல் டெத்தாவது வெளிப்படையாக நடந்ததாக சொல்லுங்கள், நான் சேலஞ்சு பண்ணுறேன். எந்த கஸ்டோடியல் டெத்தினுடைய போஸ்ட்மார்ட்டம் போய் ப்ரெஷர் போட்டு பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லி, எங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னு சொல்லி சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட்டை பிரிண்ட் எடுத்து நாங்கள் போய் கொடுத்தோம். அது யார் செய்ய வேண்டிய வேலை? அரசு செய்ய வேண்டிய வேலை, நீதிமன்ற நடுவர் செய்ய வேண்டிய வேலை, போலீஸ் செய்ய வேண்டிய வேலை. போலீஸ் படையோடு நின்றுவாங்க. பாடியை வாங்குறியா இல்லையா, உடனே பாடியை வாங்கன்னு மிரட்டல், ஃபேமிலிக்கு மிரட்டல், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவங்க பின்னாடி பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க, இப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, அவங்கள மிரட்டுறது. இது எப்படி வெளிப்படையாக இருக்கும்? இவ்வளோ கேஸ் நடக்குதுன்னா இதுக்கு என்னதான் சார் தீர்வு? அதான் இப்படி சேலஞ்ச் வெளிப்படையாக இங்கே செய்வதற்கு மருத்துவத்துறையும் இல்லை, மருத்துவத்துறையும் வெளிப்படையாக இல்லை. பல விசாரணை விஷயங்களில் ஜேஎம் நீதிமன்ற நடுவரும் வெளிப்படையாக, அதுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு விழுப்புரம் ராதிகா ஜேஎம் விஷயத்தை நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். ராஜா வழக்குலையும் சரி, அற்புதராஜ் வழக்குலையும் சரி, அவங்க வெளிப்படையாகவே நடந்துக்கல. அவங்களுக்கு எதிராக நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள எந்த நடவடிக்கையும் இல்லை. சில ஜேஎம் இப்போ சாத்தான்குளத்தில் பாரதிதாசன் மிகச்சிறப்பாக, அஜித் வழக்கில் மிகச்சிறப்பான, அதையெல்லாம் நாங்கள் விமர்சிக்கலை. சில வழக்குகளில் நீதிமன்ற நடுவர்களும் எங்களுக்கு சட்டப்படி செயல்படுவதில்லை, மருத்துவத்துறையும் சட்டப்படி செயல்படுவதில்லை, காவல்துறை, இந்த 3 துறையும் சட்டப்படி செயல்படுறதில்லை. சட்டப்படி நடங்க, நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி நடங்கன்னா நடக்கிறதில்ல. குறிப்பாக அதில் காவல்துறைக்கு என்ன இருக்குன்னா, மனித உரிமைங்கிற பார்வையே காவல்துறைக்கு இல்லை. நீங்கள் ஒரு காவல்துறையிட்ட போய் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு மனித உரிமை இல்லையா? இப்போ ஒரு என்கவுண்டர் மணிகண்டன் சம்பவத்தில் பல காவல்துறை நண்பர்கள் எனக்கே கூப்பிட்டு சொன்னாங்க, எங்களுக்காண்டி நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா, நாங்கள் அடிச்சு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, இங்கே எங்கள் ஆட்களை ஒருத்தர் திருப்பூரில் எங்களுக்காண்டி குரல் கொடுக்குறீங்களே. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம், உங்களுக்காண்டியும் குரல் கொடுப்போம், அந்த நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபா கொடுத்துருச்சுல்ல, நாங்கள் பேசவே வேண்டியது. ஏன்னா சிஸ்டம், ஒரு அரசு ஊழியர் பாதிக்கப்பட்டால் உடனே அதை பாதுகாப்பதற்கான இங்கே சிஸ்டம் இருக்குது, கட்டமைப்பு பொதுமக்களுக்கு இருக்கு இல்லையா? இல்லை, என்ன மாதிரி எப்படி அரசு இருக்கு இல்லை, என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் பேசினாதான் நிவாரணம் கிடைக்குது. அஜித்துக்கு எல்லாரும் சேர்ந்து கத்துனதுனால தான் நிவாரணம் கிடைச்சிச்சு, ராஜாவுக்கு யாரும் கத்தலைங்கிறதுனால ஒன்றும் கிடைக்கல. 34 வழக்கில் அஜித்துக்கு கிடைச்சது, சாத்தான்குளத்துக்கு கிடைச்சது, விக்னேஷுக்கு கிடைச்சது, இப்படி சிலருக்கு கிடைக்குது, பலருக்கு கிடைக்காத காரணம் நம்மளாம் சேர்ந்து கத்தலை, தெரிய மாட்டேங்க. ஆமாம், நீங்கள் ஒரு அரசு ஊழியர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு உடனடி, அவருக்கு 1 கோடி ரூபா நிவாரணம், அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது, அது எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்துக்குரியது. சரிங்களா? மணிகண்டனுடைய இப்போது உடனடியாக அரசு நிர்வாகம் என்ன செய்யுது, முத நாள் எஸ்ஐயை சிறப்பு எஸ்ஐ மணிகண்டன், அடுத்த நாள் நீங்கள் மணிகண்டனை கூட்டு போய் சுட்டுட்டீங்கல்ல, தீர்வாகும். அது என்னுடைய மனநிலை என்ன, அந்த உளவியல் என்ன, போலீஸை கை வச்சா நீ பப்ளிக்கே பேசிச்சு, எப்படி பேசிச்சு, தமிழ்நாடு முழுக்க பேசினாங்க, நாளைக்கு எப்படி என்கவுண்டர் பண்ணிடுவாங்கடா, போலீஸ் சும்மா விடாது. அப்படி ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் போலீஸை கை வச்சா பதிலுக்கு போலீஸ் யார் போலீஸை அடித்தார்களோ அவர்களை
விடுவார்கள்ங்கிற ஒரு மாடல் தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். மாவுக்கட்டு, ஆமாம், மாவுக்கட்டை விடுங்க வந்துடுது. அப்போ 34 பேரை தமிழ்நாட்டில் அடிச்சு இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் என்ன பதில்? நீதிமன்றம் தான் பதில். இல்லையே, நீதிமன்ற நடவடிக்கையில் மணிகண்டனை நீங்கள் உடனே செஞ்சு உங்களுடைய கோவத்தை உங்கள் ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டீங்க. 34 பேரை தமிழ்நாட்டில் 2021 இன்னைக்கு வரைக்கும் அடிச்சு, இதுக்கு என்ன தீர்வு? அப்போ சட்டம் உங்கள் கையில் இருக்குங்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? இது அரசு கேட்காதா? இது எங்களுக்கான பிரச்சனை இல்லை, இது எங்களுக்கான பிரச்சனை. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி நாங்கள் பேசுகிறோம். நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சித்தாந்த ரீதியாக வேற ஒரு அமைப்பு மேலே வந்து உட்காந்துருந்தா உங்களை அவர்களும் இந்த பணியை செய்வாங்க. உங்களை காவல் வன்முறைக்கு ஈடுபடுத்த. மக்களுக்கான பிரச்சனை தான், மக்களுக்காக தான் நீங்க பேசுறீங்க, நான் தப்பு சொல்லல. ஆனா எல்லா போலீஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் எல்லா போலீஸையும் சொல்லல, நான் எல்லா போலீஸும் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனாலதான் காவல் நிலையங்கள் பாதுகாப்பா இருக்கு. இன்னைக்கு காவல் நிலையங்கள் பாதுகாப்பா இருக்கான சிறந்த காவல் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. என்னால் பலருடைய பேரை வந்து சொல்ல முடியும். அஸ்ரா கார்க்கு நான் பேரை சொல்லுவேன், பழைய கண்ணப்பன் பேரை சொல்லுவேன், இன்றைக்கி இருக்கிற மேற்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில் சாரை சொல்லுவேன். இப்படி பலரை என்னால் சொல்ல முடியும். நிறைய உயரதிகாரிகள் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. சாதாரண கான்ஸ்டபிள் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா தளத்திலையும் நல்ல காவல்துறை அதிகாரிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்க. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, மனித உரிமை பார்வை காவல்துறைக்கு இல்லை. அந்த கல்வி அவங்களுக்கு போய் சேரலைங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ எனக்கு இது வெறும் வேலை இல்லை நான் செய்கிறது. எனக்கு இந்த தத்துவத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, மனித உரிமைங்கிற தத்துவத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு சக மனிதனை அடித்து இந்த உலகத்தில் எவனுக்குமே அதிகாரம் இல்லை. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதான். சட்டப்படி மரண தண்டனை கொடுத்தா கூட நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஆட்கள். உயிரை எடுப்பதற்கு இங்கே யாருக்குமே அதிகாரம் இல்லை. அப்போது இந்த மனித உரிமை கல்வி நம்முடைய பாடத்திட்டத்திலே இல்லை. குறிப்பாக காவல்துறைக்கு மனித உரிமை சார்ந்த பார்வை சித்தாந்தம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் காவல்துறை தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறோம். வெறும் சட்டத்தால் இதை மாற்ற முடியாது. மனித உரிமையின் மீதான மதிப்பீடு வளரணும். என்னை அடித்தா எனக்கு வலிக்கும், எனக்கு உயிர் போகுங்கிற விஷயம் அடிக்கிறவர்களுக்கு தெரியணும். அவரை அடிக்கும்போது அவருக்கு உயிர் போகும்போது ஏற்படக்கூடிய வழி அவர் உணரணும். ஏன்னா அந்த சட்டப்படி அடிக்கக்கூடாதுன்றது ஒரு ரூலே இருக்கு. ஆமாம், ரூலே இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வேலை பளு, நியாயமான ஒரு விஷயம். இப்போ வந்து சட்ட ஒழுங்கு பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் தான் விசாரணை அதிகாரி, அவர் தான் பாதுகாப்பு அதிகாரி. எல்லா வேலையும் ஒரே நபர் செய்கிறதுனால மன அழுத்தம் ஏற்பட்டு இது போன்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க. ஆனால் அதை நம்ம நியாயமும் படுத்த முடியாது, அதை நியாயப்படுத்த முடியும். ஆனால் காவல்துறைக்கான ரீஃபார்ம் செய்யணும். குறிப்பாக காவல்துறைக்கு வந்து சங்கம் வைக்க வேண்டிய உரிமையை அவங்களுக்கு வழங்கணும். அவங்களுக்கான உரிமையை பேசுவதற்கு, அவங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். காவல்துறைக்கு ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்கிறோம். மிகச்சிறந்த நல்ல காவல்துறையோடையும் நாங்கள் உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். காவல்துறைக்கு தேவையான பயிற்சியும் நாங்கள் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஒட்டுமொத்த காவல்துறையை அரசை நாங்கள் விமர்சனம் செய்ய வரல. இது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இந்த புண்ணு புறையோடி இந்த சமூகத்தை, ஜனநாயகத்தை அழித்து விடுங்கிற பயத்தில் இருந்து அந்த விஷயத்தை பதிவு செய்யணும். இந்த 8வது மாதத்தில் மட்டும் மாரிமுத்து என்கிற நபர் வந்து உடுமலைப்பேட்டை வனத்துறைகளால் அடித்து செய்யப்படுறாரு. கோயம்புத்தூர் நகர் காவல் நிலையத்தில் அறிவொளி என்கிற நபர் வந்து தானே ஓடி போய் 2வது மாடியில் போய் வந்து இறந்து போனதாக எஃப்ஐஆர் ஆகுது. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி சேலம் நகர் காவல் நிலையத்தில் ஒருவர் வந்து விசாரணைக்கு போன இடத்துல அவர் வந்து காவல் நிலையத்திலே மயங்கி விழுகிறார். அதையும் சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கையும் முடிச்சுறாங்க. இப்படி 8வது மாதத்தில் மட்டும் 3 காவல் நிலைய மரணங்கள். அதில் உண்மை இருக்கா பொய் இருக்காங்கிறது விசாரணை முடிவில் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா இது எந்த நியூஸ்லையுமே வெளியே வரலையேன்னா, ஏன்னா லோக்கல் எல்லா சேனல்லையும் வந்தது. இது அஜித் குமார் மாதிரி கவனிக்கப்படவில்லை. அப்போது எந்த வழக்குக்கெல்லாம் குரல் கொடுக்காம இருக்கிறோமோ, எந்த வழக்கெல்லாம் கவனிக்கப்படாமல் இருக்கோமோ அந்த வழக்குகளுக்கு நீதி கிடைக்க மறுக்கிறது அப்படிங்கிறத ஒரு அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அஜித்குமார் கேஸுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நம்புவோம். இதுக்கப்புறம் வேற யாருக்கும் இது நடக்காதுன்னு நம்புவோம். ரொம்ப நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.